உறுதிப்படுத்துற விதமா இந்த ஆட்சிக்கு நாங்க போடுற திருநாமமானது இது. போடுக்கா தமிழக அரசு வருவாய்த்துறை கிராமங்களுக்கு போட்ட திருநாம பட்டைய இதை திரும்ப காமிக்கிறோம். இந்த பட்ஜெட்லயே வருவாய்த்துறை கிராம வீரர்களுக்கு எங்களுக்கு கொடுக்கணும். இந்த அரசாங்கம் இன்னும் கொடுக்கல. அது கொடுக்கறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி நாமம் போட்டு எங்கள் போராட்டத்தை அரசாங்கத்துக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். 2021 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் காலமுறை ஊதியம் கிராமோதயாளுக்கு வழங்கப்படும் என்று கொடுத்ததை இதுவரைக்கும் நிறைவேற்றாமல் இந்த அரசு இது பண்ணிட்டு இருக்கு. வாரத்தில் இடைக்கால பட்ஜெட் நடைபெற போது அந்த பட்ஜெட்லேயாவது வருவாய்த்துறை கிராமத்துலேயும் செவி சாய்க்காமல் இருக்காங்க. அதனால் எங்களுடைய இன்றைய நிகழ்வாக நான் நாமம் போடக்கூடிய போராட்டமாக நடந்துட்டு இருக்கேன். மதுரை மாவட்டத்தில் 5000 ரூபா மகளிர் சுய உதவிக்குழு தர்றாங்க. 5000 நாங்கள் போராடி ஒரு வாரமாக இங்கே 2 நாள் மறியல் பண்ணோம், 2 நாள் காத்திருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் காத்திருந்தோம். எங்களோட வாழ்வாதார கோரிக்கையை நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு எப்படியாவது இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த காலமுறை ஊதியம் வழங்கணும் அப்படின்னு அவர்கிட்ட ரொம்ப தாழ்மையோடு தான் கேட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு எப்படியாவது அவர் கொடுக்கணும். இந்த செய்தி எப்படியாவது அவரோட செவிக்கு எட்டி எங்களுக்கு திங்கக்கிழமை இந்த ஒரு நல்ல செய்தியை சொல்வாருன்னு நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆவல். மாண்புமிகு முதல்வரே 2 நாள் மறியல் போர், 3வது நாள் 4வது நாள் காத்திருப்போம். பட்டநாமம் போட்டுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம். அடுத்து பேசு போராட்டங்கள் யாராலே பொதுப்பட்ட தமிழ் மறியல் போர் 3வது நாள் 4வது நாள் காத்திருப்பு போராட்டம். 5வது நாள் பட்டநாமம் போட்டுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் வேலை நிறுத்த ஆர்ப்பாட்டம். தமிழகத்தின் முதல்வரே, மாண்புமிகு முதல்வரே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் பட்டநாமம் போட்டுக்கிட்டு தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தின் சார்பாக கடந்த 8 நாட்களாக எங்களுக்கு கோரிக்கையை வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 9ஆம் தேதி சாலை மறியல், 10ஆம் தேதி சாலை மறியல். எங்கள் மாநில நிர்வாகிகள் சென்னை எழிலகத்தில் 3 நாள்களாக காத்திருப்பு போராட்டம் பண்ணி இந்த அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் கூப்பிட்டு கூட பேசவில்லைங்கிறப்ப மிக வருத்தம் அளிக்குது கிராமங்களுக்கு. இப்போ நாங்கள் 5வது நாளாக அதுக்கு ஆதரவாகவும் அவங்கள உடனடியாக கூப்பிட்டு பேசக்கூடியும் பட்டநாமம் போட்டு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆர்ப்பாட்டின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னென்னா, கிராம உதவியாளருக்கு வரையறுக்கப்பட்ட ஊதியமான காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடிப்படை பணிகளை புறாமே இந்த கிராம உதவியாளர் தான் செஞ்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி எஸ்ஆர் பணியை எடுத்துக்கிட்டிங்கன்னா வாக்குச்சாவடி நிலைய அலுவலகத்தில் முழு தேர்தலில் வாக்காளரை சேர்ப்பது நீக்கிறதும் கூட பணியை மிகவும் செம்மையாக எங்கள் கிராம உதவியாளர்கள் எஸ்ஆர் பணியை முடிச்சிருக்காங்க. இதே மாதிரி இறப்பு முதல் பிறப்பு வரைக்கும் எங்கள் கிராம உதவியாளர் தான் எல்லா பணியும் இன்றைக்கி கிராமத்தில் செஞ்சுட்டு இருக்கோம். இதோட மேலும் சொல்ல போனோம்னா, அதாவது வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் பணி போக, அதாவது உங்களுடன் முதல்வர், உங்களுடன் ஸ்டாலின்
ஏன்னா பல நலத்திட்ட உதவிகளை அந்த பயனாளிகளை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த பயனடை வைக்கக்கூடிய பணியில் அதாவது வருவாய்த்துறையில் பேச மட்டமாக எங்கள் கிராம உதவியாளர் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்பேற்பட்டு பணி செய்யக்கூடிய எங்கள் கிராம உதவியாளருக்கு உங்கள் ஆட்சியில் வந்து செஞ்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜிபிஎஸ்சில் பணம் பிடிச்சிட்டு அரசு பங்களிப்போடு அந்த ஜிபிஎஸ் பணத்தை தராமல் அதாவது கிராம உதவியாளருக்கு பிடிக்கப்பட்ட பணத்தை மட்டும் திருப்பி கொடுங்கன்னு ஒரு அரசாணையை போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் மிகவும் கொடூரமான செயல். உங்கள் அப்பா கொடுத்த கருணை பணி நியமனத்தை இவர் மு.க. ஸ்டாலின் வந்து பறிச்சிருக்காரு. இதுதான் எங்கள் கிராம உதவியாளருக்கு இவர் செஞ்சதாக இருக்குது. இவர் வந்த பிறகு எங்களுக்கு எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேறலைங்கிறப்ப மிக மனவேதனையாக இருக்குது பார்த்துக்கோங்க. இதே டயத்தில் வந்து 2023க்கு முன்னாடி இறந்த கிராம உதவியாளரும் எங்கள் கிராம உதவியாளர் எல்லா பேருமே ஓய்வு ஊதியம் பெற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 2023 ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படி ஒரு அரசாணையை போட்டு கிராம உதவியாளர் மத்தியில் பெரிய மன உளைச்சலையும் மன வேதனையும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கொடுத்துருக்கு. இதை உடனடியாக தமிழக முதல்வர் கவனத்துக்கு இருக்கா இல்லையாங்கிற எங்களுக்கு தெரியலை. தமிழக முதல்வர் உடனடியாக தலைப்பட்டு இன்னைக்கு சென்னை எழிலகத்தில் எங்கள் ஆளுங்க பெரிய காத்திருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்கள அழைத்து பேசி இதுக்கான ஒரு தீர்வு காணவில்லைன்னா மதுரை மாவட்டத்தில் இந்த போராட்டத்தை தீவிரமாக கொண்டு போவோங்கிறதையும் இந்த இடத்துல நாங்கள் கூறிக்கொள்கிறோம். அதே நேரத்தில் தேர்தல் பணியை கூட நாங்கள் புறக்கணிக்கக்கூடிய வேலையை வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கம் செய்யுங்கிறதையும் இந்த நேரத்தில் எச்சரிக்கையாகவே தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்துடைய மாநில துணைத் தலைவர் மாரியப்பன். மேலும் ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, எந்த விஷயம் போராடாமல் இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை வந்து 5000 ரூபா இன்னைக்கு காலையில் அக்கௌண்ட்டில் ஏற்றி விட்டுருக்காங்க. இது எப்படின்னு எங்களுக்கே தெரியலை. நாங்கள் போராடி ஒரு 1000 ரூபா ஊதியத்துக்காண்டி இப்படி ரோட்டில் நின்று போராடிட்டு இருக்கிறப்ப இந்த பயனாளியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உங்களை சேர்க்குற வரைக்கும் அயராது உழைச்சிருக்கோம். ஆனால் இன்னைக்கு எதுவும் போராட்டமும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் மகளிர் உரிமை தொகை 5000 ஏற்றி விட்டுருக்காங்க. இதோட இன்னும் கூடுதலாக சொல்ல போனோம்னா, அதாவது ஸ்டாலின் முகாமில் 8 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த மனுவுக்கு இப்போ தேர்தல் சமயத்தை காரணமாக வச்சு 14400 ரூபா அரியர் ஏற்றி விட்டுருக்காங்க. இதெல்லாம் யார் காசுன்னா எங்களை மாதிரி உழைக்கக்கூடிய அரசு ஊழியரும் கிராம உதவியாளருடைய பணத்தை எடுத்து இந்த அரசு தன் சுயநலத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறதுன்னு எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குங்கிறதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாரியப்பன், மாநில துணைத் தலைவர்.